பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளை மகிமைப்படுவதாக. நாம் ஒருமித்து தேவனுடைய சன்னதியில் அதிகாலை வேளையில் இந்த காலை வேளையில் ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்க உதவி செய்த தேவனுக்காய் நன்றி. இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த நாட்களில் நம்முடைய நெருக்கடி ஆபத்து வரும் நேரங்களில் தான் உறவுகள், நண்பர்கள், ஹல்லேலூயா, சகோதரங்கள் என்று ஒவ்வொருவரும் விலகி செல்வார்கள். ஹல்லேலூயா. காரணம், அவனுடைய பலன் அற்ற நிலைகளில், ஆதரவு அற்ற நிலைகளில் தான் உறவுகளும் விலகி செல்லும். இந்த கால வேளையில் ஆண்டவர் உன்னை தனிமைப்படுத்தி இருப்பதின் ஒரு நோக்கம், தேவன் உனக்கு துணை செய்கிற ஒரு தேவன் உண்டு என்று நீ அறியும்படியாய். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவரே, நீர் இந்த சூழ்நிலை தேவன் அறியாமல் எந்த ஒரு சூழ்நிலை உன்னுடைய வாழ்வில் வருவதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா சூழ்நிலைகளும் தேவன் அறிவந்தும் தேவன் அனுமதித்தும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த கால வேளையில் ஆண்டவரே, இப்படி நெருக்கடியில் இருக்கிறேனே, நீர் எனக்கு அனுகூலமான துணையாயிருப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே, இந்த நெருக்கடியில் என்னை விடுதலையாக்கும் என்று தேவனுக்கு கருத்தாய் ஜெபித்தால், விசுவாசத்தோடு ஜெபித்தால், இந்த வார்த்தையை நம்பி ஜெபிப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவன் நமக்கு அனுகூலமான துணைமானவர். நன்றி சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், அவரிடம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் யார் யார் இந்த என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, அப்பா பிதாவே, ஒவ்வொருவர் மேலும் அந்த கிறிஸ்துவின் இரத்த துளிகள் அவர்களை குறைவுகளை கரைகளை நீக்கி சுத்திகரித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே. இன்றைக்கு இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நெருக்கடிகளில் என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கலாம். அவர்கள் ஒவ்வொருவர் மேல் இந்த ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். நீர் அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு தெய்வம், துணையாயிருக்கிற ஒரு தேவன் என்பதை அறிய பண்ணும்படியா இந்த நெருக்கடியில் நீர் கடத்தி வந்திருக்கலாம். தயவா இந்த கால வேளை இந்த வார்த்தை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் துணையாய் அந்த ஆபத்திலிருந்து விடுதலையை தந்து ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுடைய ஆபத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். God bless you. Praise the Lord.